இப்போ வீட்டில் எப்படி எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் இருந்தால் ஒரு எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு பார்க்குறோம், அதே மாதிரி ஹார்ட்டில் துடிப்பு கோளாறுகள் இருந்துச்சுன்னா ஒரு கார்டியக் எலக்ட்ரோஃபிசியாலஜிஸ்ட்டை பார்க்கணும். டாக்டர் நீங்க சொல்றத பார்த்தா ஏதாவது ஒரு எமோஷன்னால இப்ப திடீர்னு ஒருத்தங்கள பார்க்குறோம், நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் அப்படின்றதால நமக்கு அந்த மாதிரி துடிக்கிறது அப்படி சொல்றீங்களா? படபடப்பு நார்மலாகவே எல்லாரும் நம்ம பார்ப்போம். இன்ஃபேக்ட் இப்போ நான் இன்டர்வியூ கொடுக்கல எனக்கே கொஞ்சம் லைட்டாக ஒரு படபடப்பு இருக்கும். ஸோ அது நார்மலாக இருக்குது. எக்ஸாம் போகையில் எக்ஸாம் டென்ஷனில் படபடப்பு இருக்கும். நம்ம வேகமாக ஓடுறோம் அப்படின்னா அந்த டைமில் படபடப்பு இருக்கும், மாடிப்படி ஏரியாவில். ஸோ இதெல்லாம் வந்து நார்மலாக இருக்க படபடப்பு. எப்படின்னா ஒரு கொஞ்ச நேரம் அதிகமாக இருக்கும் ஹார்ட் பீட், அப்புறம் நார்மல் ஆகிடும். ஸோ இதுக்கு நம்ம டாக்டரை பார்க்க வேண்டியதில்லை. எது அப்நார்மலாக இருக்க படபடப்புன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ரிலாக்ஸ்டாக ஒரு டிவி பார்த்துட்ருக்கீங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க, திடீர்னு ஒரு படபடப்பு வருது, ரொம்ப வேகமாக துடிக்க ஆரம்பிக்குது. உங்களுக்கு எப்படின்னா ஹார்ட்டில் வந்துட்டு ஒரு மோட்டர் ஓடுற மாதிரி ஒரு சத்தம் கேட்கும், கண்டினியூஸாக துடிச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக இதே துடிப்பு அதிகமாகவே இருந்தது அப்படின்னா அது அப்நார்மல். அப்போ நீங்கள் இமீடியட்டாக எலக்ட்ரோஃபிசியாலஜிஸ்ட்டை பார்க்கணும். சில பேருக்கு இதே துடிப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும், அதுவும் படபடப்பாக வரும். நார்மல் இதய துடிப்பு நான் சொன்ன மாதிரி 60லேருந்து 100 வரைக்கும் இருந்ததுன்னா உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. பட் கம்மியாக துடிச்சாலோ இல்லை அதிகமாக துடிச்சாலோ உங்களுக்கு அந்த படபடப்பு தோணும். சில பேருக்கு என்னென்னா அப்பப்போ ஹார்ட் பீட் மிஸ் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்பாங்க. ஸோ அந்த டைமில் அந்த மிஸ்ஸிங் சென்சேஷன் வரும். ஸோ இதய துடிப்பு கம்மியாக இருந்தாலும் சரி, அதிகமாக இருந்தாலும், இல்லை ஹார்ட் பீட் மிஸ் ஆகிற மாதிரி இருந்தது அப்படின்னா இமீடியட்டாக நீங்கள் எலக்ட்ரோஃபிசியாலஜிஸ்ட்டை பார்க்குற மாதிரி இருக்கும்.